விஜய் அவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்லணும்னா அவங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக எஸ்ஐஆர் என்ன அதால எப்படியெல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்றதையும் அவர் தெல்ல தெளிவா சொல்லிட்டார். 3 முறை அவங்க ஒரு வீட்டை போயிட்டு விசிட் பண்ணுவாங்கன்றது என்ன கேரண்டி இருக்கு? இந்த விஷயத்துல எவ்வளவு டிரான்ஸ்பரன்சி இருக்குன்றது ஒரு சந்தேகம். ஏன்னா இந்த பிஎல் ஆபீசர் என்றவங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட கோர் ஓட் பேங்க் பாத்தீங்கன்னா ஒரு பூத்துக்கு ஒரு 10-15 ஓட்டு மிஸ் ஆகுது வச்சுக்கோங்களேன். நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க கணக்கு போட்டீங்கன்னா அது ஒரு பெரிய பர்சன்டேஜா வரும். ஜென்சி, குறிப்பாக வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஜென்சி ஏன் சொல்றாங்கன்னா விஜயோட இப்போ ஒரு பவரே பாத்தீங்கன்னா அந்த ஜென்சி, அதாவது அரிஸ்டாட்டில் ஒரு மெசேஜ் ஒன்னு சொல்லியிருக்காரு, மனிதர்கள் இயற்கையாகவே அரசியல் ஜீவிகள். இப்போ அரசியல சாக்கடையா பார்த்திருந்த இளைஞர் கூட்டம் வீடியோ வெளியிட்ட கொஞ்ச நேரத்திலேயே சர்வர் கிராஷ் ஆயிருக்கு. அப்படின்னா அவரோட தொண்டர்கள், அவரோட ரசிகர்கள், அவருக்கு பின் இருக்கும் விஜய்ன்ற ஒரு ஃபோர்ஸ் நான் எப்படி பாக்குறேன்னா அவர் ஒரு ஸ்டெப் எடுக்கும் போதும் அதுக்கான இம்பாக்ட் பெருசா இருக்கு. இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் லீடர் பேஸ் தான். நீங்க அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர் ஏன்னா மாஸ் என்ன ஆள்பவர் அவர் ஒரு மாஸ் லீடரா இருக்கும். ஏன் அப்படின்னா ஆனா அண்ணாதுரைக்கு யாரு பக்க பலமா இருந்தது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மாஸ் கிரவுட் புல்லர். இப்போ நீங்க டிஎம்கேவே பாத்தீங்கன்னா தே டிபெண்ட் ஆன் அலையன்ஸ். இப்ப நான் ஏன் விஜய் ஒரு இம்பாக்ட் நான் சொல்றேன்னா த கிரவுட் கம்மிங் ஃபார் ஹிம். அவருக்கு வர கூட்டம், நீங்க அவருக்கு வர கூட்டத்தெல்லாம் நீங்க சாதாரணமா நீங்க எடுக்க முடியாது. நீங்களா அவங்களெல்லாம் விலைக்க வாங்க முடியாது. பேச்செல்லாம் இப்போ விஜய் 10 மினிட்ஸ் ஸ்வீட்டா ஏன் பேசுறாருன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷன் they don't want to listen 30 minutes. பணத்தை எடுத்துன்னு போயிட்டு பேனர் வச்சு பால் அபிஷேகம் பண்ணி ஒரு நாள் லீவ் போட்டு போறவங்க 10 நிமிஷம் லைன்ல நின்று விஜய் ஓட்டு போட மாட்டாங்களா? வணக்கம் டிவிக்கு ஆர்மி. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யூகேல இருந்து அரசியல் விமர்சகர் விபிஎஸ் சதீஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் எஸ்ஐஆர் குறித்து கட்சி தொண்டர்களுக்கும் அதே போல் அனைத்து மக்களுக்குமே விளக்குற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு இந்த எஸ்ஐஆரை கேள்விக்குள்ளாக்கியிருக்காரு. இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்க முடியுமா? எஸ்ஐஆர் குறித்தான ஒரு விளக்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகும்னு நினைக்கிறீங்களா சார்? இன்றைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார் எஸ்ஐஆர் பற்றி. அது ஒரு சிறந்த விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் வீடியோவா நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா மக்களுக்கு எஸ்ஐஆர் அப்படின்றது ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. நிறைய பேர் அது ஒரு சட்டம் இல்லைனா அது எதனா ஒரு எக்ஸிஸ்டிங் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் எஸ்ஐஆர்ன்றது நான் சொன்ன மாதிரி அது ஒரு ப்ரொசீஜர். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 324 கீழே கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரொசீஜர். பல அரசியல் தலைவர்கள் பேட்டியோ ஒரு போஸ்டோ சோஷியல் மீடியா போஸ்ட் மூலியமா அவங்க கருத்து சொல்றாங்க. இது மக்கள் விரோத போக்கு, இது ஜனநாயக படுகொலை, ஓட்டர், அதாவது மக்களுக்கு ஓட்டு இழப்பு, எதுதான் அவங்க கருத்து சொல்றாங்க. மக்களுக்கு வாக்கு திருட்டு, சரியான வார்த்தை வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மக்களுக்கு அடிப்படை அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சுதானா? இத்தனை நாள் கிடையாது. ஏன்னா நாளைக்கே சுப்ரீம் கோர்ட் போயிட்டு அந்த ப்ரொசீஜரை மாற்ற முடியும்னா கண்டிப்பா முடியும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்றது ஒரு அட்டானமி பாடி, சரிங்களா? அது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால கொடுத்திருக்க ஆர்டிகல் 324 படி தான் அவங்க நடக்க முடியும். ஃபர்ஸ்ட் பீகார் மாநிலத்துல ட்ரையல் பண்ணி பார்த்தாங்க. அது ஃபேஸ் 1 அங்க நடக்குது. அங்க நடந்து நிறைய குளறுபடியும் நடந்திருக்கு. அது அப்புறம் நம்ம பேசுவோம். இப்போ ஃபேஸ் 2ல பாத்தீங்கன்னா நிறைய மாநிலத்துல வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, சில புதுச்சேரி, இது மாதிரி மாநிலத்துல அவங்க அமல்படுத்தியிருக்காங்க. இது அமல்படுத்துறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இல்லை. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இது ஏதோ நடக்குது. திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு அந்த காணொலி மூலியமா மக்களுக்கு பாமர மக்கள், குறிப்பா சொல்லணும்னா பாமர மக்கள், அப்புறம் குறிப்பா இளைஞர்கள், அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல விழிப்புணர்வுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்லணும்னா அவங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக எஸ்ஐஆர் என்ன அதால எப்படியெல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்றதையும் அவர் தெல்ல தெளிவா சொல்லிட்டார். இப்போ விஜய் அவரோட வீடியோல ஒரு 3 விதமா நம்ம பார்க்கலாம். முதல் அவர் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் ஓட்டு உரிமையே இல்லைன்னு அப்படின்னு சொல்றாரு. அது சொல்றது நிச்சயமாக உண்மை. ஏன்னா இப்போ இந்த எஸ்ஐஆர் ப்ரொசீஜரை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 4லேருந்து நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 6 வரைக்கும் சரிபார்ப்பு நடக்கும்போது ஏற்கனவே இருக்கிற வாக்காளர் பட்டியல் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீஸ்னா செல்லாதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா நம்மளுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லலாம். அதுதான் விஜய் அவர்கள் தெல்ல தெளிவாக மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு. அரசியல் கட்சிகள் விஜய் பொய் சொல்றாருன்னு சொல்லலாம், ஆனா இதுதான் உண்மை. இப்போதைக்கு
உங்களுக்கு ஒரு இப்போ நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வாக்காளர் உரிமை இருக்குன்னா இந்த நொடி அது ஃப்ரீ செய்யப்பட்டுள்ளது. நவம்பர் 6 முதல் டிசம்பர் 6 வரை சரிபார்ப்பு பணிகள், அதாவது இவங்க சொல்றபடி என்ன பண்ண போறாங்கன்னா, முதல்ல வந்து இறந்தவர்கள், நாங்கள் வந்து இறந்தவர்களை நீக்க போகிறோம். யாருன்னா இறந்து இருந்தால் அவங்கள வந்து பட்டியலில் இருந்து நீக்க போகிறோம். இரண்டாவது வந்து யாரையாவது மைக்ரேட், அதாவது ஒரு அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்ந்தால், நீங்கள் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்லை சென்னையிலேருந்து பெங்களூர் போயிருக்கலாம், சென்னையிலேருந்து யூகே போயிருக்கலாம், இல்லை பீகார்லேருந்து சென்னை வந்திருக்கலாம். இது மாதிரி மைக்ரேட் நடக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சரி பண்ணுறோம் அப்படின்றாங்க. மூணாவது வந்து டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த எஸ்ஐஆர் ப்ரொசீஜரில் இதுதான் 3 மெயின் காம்பனன்ட்ஸ், 3 முக்கியமான செயல்பாடுகள். விஜய் சொன்னது என்னன்னா, இப்போ நம்மளுக்கு உரிமை இல்லை, நீங்கள் ஏன் இல்லைன்னா இப்போதைக்கு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. நான் வெளிநாட்டில் இருந்தாலும் எனக்கு இந்தியாவில் வந்து ஓட்டர் ஐடி இருக்குது, ஆனால் இந்த நொடி என்னோட ஓட்டு ஃப்ரீஸ் செய்யப்பட்டுள்ளது. அதுதான் விஜய் வந்து அழுத்தம் திருத்தமாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சொல்கிறது வந்து ஓட்டு திருட்டு நடைபெறலாம் என்று சொல்கிறார். அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து வெளிநாட்டில் இப்போ வாழறேன், எனக்கு இந்தியாவில் வந்து ஓட்டு உரிமை இருக்குது, சரிங்களா? எஸ்ஐஆர் ப்ரொசீஜரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிஎல்ஓ, பூத் லெவல் ஆஃபீஸர்னா கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க வந்து ஒரு டீச்சராக இருக்கலாம், அங்கன்வாடி ஊழியராக இருக்கலாம், இது மாதிரி கவர்மெண்ட் ஊழியர். அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு பூத் லெவல் ஆஃபீஸரா பிஎல்ஓ அப்படின்றவங்கள வேலை செய்வாங்க. பிஎல்ஏன்னு இருக்காங்க. பிஎல்ஏ 2 அப்படின்னா பூத் லெவல் ஏஜென்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெப்ரசன்டேட்டிவாக அவங்க கூட இருப்பாங்க. இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் தான் வந்து ஒவ்வொரு வீட்டு கதவுக்கும் போயிட்டு சரி பார்ப்பாங்க. இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, ஒரு பாமர மக்களோ இல்லை ஒரு அரசாங்க ஊழியரோ யாரோ அவங்க வந்து அந்த வீட்டில் இல்லைன்னா என்ன நடக்கும் ஒரு கேள்வி. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த எஸ்ஐஆரில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஎல்ஓ ஆஃபீஸர் 3 வாட்டி விசிட் பண்ணுவாங்க, நீங்கள் இல்லைன்னா மறுபடியும் 3 வாட்டி விசிட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. நான் வந்து நவம்பர் 6லேருந்து டிசம்பர் 6 வரைக்கும், சரிங்களா, ஒருத்தர் இல்லை ஒரு குடும்பத்துடன் வெளி மாநிலத்துக்கு ஃபேமிலி விஷயத்துக்கு போயிருக்கலாம், உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், இல்லைனா என்ன மாதிரி வெளிநாட்டில் வசிக்கிறவங்களாம் இருக்கலாம், இல்லைனா சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போவாங்க, காலையில் போனால் நைட்டு வருவாங்க. கிராமத்தில் வந்து காலையில் வேலைக்கு போயிட்டு நைட்டு வர ஏழைகளும் இருக்காங்க, பாமர மக்கள் எல்லாருமே இருக்காங்க. 3 முறை அவங்க வந்து ஒரு வீட்டை போயிட்டு விசிட் பண்ணுவாங்கன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? ஒருத்தர் அந்த வீட்டில் நீங்கள் போயிட்டு 3 வாட்டியும் இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இன்னொன்று இவங்க வந்து இறந்தவர்களை சரிபார்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி இருக்குன்றது ஒரு சந்தேகம். ஏன்னா இந்த பிஎல் ஆஃபீஸர் என்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இவங்க வந்து எந்த அளவுக்கு நடுநிலையோடு இருப்பாங்கன்றது வந்து ஒரு சந்தேகம். நான் வந்து தமிழ்நாடை மட்டும் சொல்லலை, பொதுவாக இந்தியா முழுவதும் சொல்கிறேன். மூணாவது வந்து டூப்ளிகேட். இவங்க வந்து அந்த டூப்ளிகேட்டுக்கு சரியான விளக்கம் கொடுக்கணும். இப்போது என் பேரில் வந்து இப்போ என்னோட பேர் சதீஷ்னா அவங்க எதை ஃப்ரேம் பண்ணி டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு உதாரணம் சொல்கிறேன். பீகாரில் வந்து இந்த எஸ்ஐஆர் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 7.9 கோடி. எஸ்ஐஆருக்கு பிறகு மாற்றப்பட்ட வாக்காளர் எண்ணிக்கை 7.24 கோடி. சரிங்களா, கிட்டத்தட்ட 65 லட்சம் மாறி இருக்கு, குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா, அதில் வந்து இறந்தவர்கள் எண்ணிக்கை 22 லட்சம் சொல்றாங்க பீகார்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மைக்ரேட்டர், அதாவது அந்த இடத்துல இருந்து குடிபெயர்ந்தோர், அது வந்து 32 லட்சம் சொல்றாங்க. 32லேருந்து 36 லட்சம். டூப்ளிகேட்ஸ் வந்து 7 லட்சம் சொல்றாங்க. இது வந்து இன்னொன்று ஒரு நல்ல விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த திருத்தம் நடைபெற்ற பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பீகார்ல இருக்க இசிஐ வந்து எதிர்கட்சிகளுக்கு வந்து இந்த லிஸ்ட் கொடுக்க மறுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போயிட்டு தான் கோர்ட் ஆர்டருக்கு அப்புறம் தான் இந்த பட்டியல் வந்து கிடைக்கப்பட்டது. அப்போ இதுல வந்து ஏதோ ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லைன்றது வந்து பீகார் எலெக்ஷனை வச்சே நம்ம வந்து கணிக்க முடியுது. தமிழ்நாட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் அனைவரும் சீர்திருத்தப்படுவார்களா? அது வந்து முதல் கேள்வி. இரண்டாவது வந்து மைக்ரேஷன். நான் வந்து வெளிநாட்டில் இப்போ இருக்கிறேன், நான் 3 வாட்டி என் வீட்டுக்கு வந்தால் என்னோட வீடு பூட்டி இருக்கலாம், இல்லைனா நான் இல்லைன்ட்டு என்னோட பெயர் நீக்கப்படலாம். ஆனால் நான் இந்தியாவுக்கு வந்து எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு போடுறேன். மூணாவது வந்து டூப்ளிகேட். எப்படி டூப்ளிகேட்டை நீங்கள் பண்ணுவீங்க? என் பேர்லேயே வந்து இன்னொரு இடத்துல என் பேர் கொண்ட நபர் இருக்கலாம்,
அவருக்கு வந்து ஓட்டர் ஐடி சரியாக இல்லைன்னா என் பேர் வச்சு நீக்கப்படுவீங்களா? இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பயம். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி, இப்போ விஜய் அவர்கள் பேசும்போது தன்னுடைய கட்சியினருக்கு வந்து இந்த ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. BLA 2வா இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் வந்து நிறைய பார்ட்டியை சேர்ந்தவங்க போறாங்க. தமிழக வெற்றி கழகத்துல இருந்தும் அந்த கண்காணிப்புக்கு போவாங்க தானே. அதே போல ஆன்லைன்லயும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்றாங்கல்ல. இப்போ 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து நேரில் வந்து பண்ண முடியல அப்படின்னா ஆன்லைன்ல பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ எல்லா மக்களும் பண்ண முடியும்ல? கண்டிப்பா பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஏஆர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். எனுமரேஷன் அப்புறம் ஃபார்ம் 6. எனுமரேஷன்னா ஏற்கனவே இருக்கிறவங்க. இப்போ நீங்கள் வந்து வாக்காளர் உரிமை இல்லை அந்த ஓட்டர் ஐடி இருந்ததுன்னா நீங்கள் எனுமரேஷன் அந்த ஆன்லைனில் போயிட்டு அந்த எனுமரேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி உங்கள் பேர், உங்களோட எபிக் ஓட்டர் ஐடி நம்பர், அப்புறம் வந்து அப்பா பேர்லாம் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிவிட்டு அவர் வந்து அக்னாலேஜ்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவார். ரொம்ப ஒரு கரெக்டான வேலிடான பாயிண்ட். அக்னாலேஜ்மெண்ட்னா உறுதி சான்றிதழ். அது பண்ணோன்னா நீங்கள் அக்செப்டட்னு உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும், அதை எடுத்துக்கோன்னு சொல்கிறார். இன்னொன்று வந்து ஃபார்ம் 6. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 6 மூலிமா தான் நம்ம வந்து புது ஓட்டர்ஸை வந்து நம்ம ஆன்லைன் மூலிமா நம்ம பதிவேற்றம் பண்ணுறோம். அதுதான் அவர் வந்து இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு அவர் சொல்கிற காரணம் என்னென்னா, தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு புதிதாக வந்துள்ள ஒரு கட்சி. ஏன் வந்து இவ்வளோ சாலிடாக வந்து சரி பாருங்க அக்னாலேஜ்மெண்ட் எடுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து எதுவாக இருக்கும் என்றால், ஒரு கட்சி புதிதாக களத்துக்கு வரும்போது மக்கள் வந்து வெற்றி தோல்வி அப்படிதான் பார்ப்பாங்க, சரிங்களா? ஆனால் அரசியலில் வந்து சில கால்குலேஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜ். போன எலெக்ஷனில் வந்து டிஎம்கே இத்தனை சதவீதம், அதுக்கு முன்னாடி இத்தனை சதவீதம், எவ்வளோ பர்சன்டேஜ் ஒரு கட்சிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அதை வச்சு தான் அந்த தேர்தலிலும் வரப்போகிற தேர்தலிலும் எல்லாமே நடக்கும். இப்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிற ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்ன இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, ஒருவேளை விஜய் அவர்களோட கோர் ஓட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 18 முதல் 40-45 வயது இருக்கிறவர்கள் தான். இதில் குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய வருவாங்க உள்ள, சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ன்றது வந்து நான் 18ன்னு சொல்லலை, நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்களும் இருப்பாங்க. இப்போ ஒருத்தருக்கு 20 வயசு 22 வயசு இருக்கும். அவர் வந்து முன்னாடி அவருக்கு எலெக்ஷன்லலாம் வந்து ஒரு ஹோப் இல்லாமல் இருந்திருப்பார். இப்போ அவருக்கு வந்து ஓகே, அவர் வந்து ஒரு விஜய் ரசிகராக இருந்திருப்பாரு, இப்போ தொண்டனா மாறி இருக்கலாம், புரியுதுங்களா? இல்லை ஒரு மாற்றத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வாக்காளர்கள் இந்த எஸ்ஐஆர் மூலியமாக பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. எஸ்ஆர் மூலியமாக டைரக்டாவோ இன்டைரக்டாவோ, ஏன்னா பாலிடிக்ஸ்ன்றது வந்து ஒரு கேம் தான். எப்படி ஆளும் கட்சி அப்புறம் ஏடிஎம்கே எப்படி அவங்க வந்து தேர்தல் காலத்தில் வேலை செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இதை வந்து திருட்டுன்றதுக்கு மேலே அரசியல் விளையாட்டு, சித்து விளையாட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. ஒருவேளை நம்மளுக்கு வரப்போகிற ஓட்டில் ஒரு பூத்துக்கு ஒரு 10-15 ஓட்டு மிஸ் ஆகுது வச்சுக்கோங்களேன், சரியாக உள்ளே வரலன்னா, நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அது ஒரு பெரிய பர்சன்டேஜாக வரும். 2%, 3% வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். அதனால தான் அவங்க வந்து அவர் வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கார். நீங்கள் வந்து சரியாக வந்து ஆன்லைனில் போய் பண்ணுங்கள், இல்லை பூத் லெவல் ஆஃபீஸர் வராருங்கன்னா நீங்கள் வந்து அந்த அக்னாலேஜ்மெண்ட் லெட்டரை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவரோட தொண்டர்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எலெக்ஷன் தேதி அன்று இது தமிழ்நாடா இல்லை தமிழக வெற்றி கழகமா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரணும்ட்டு அவர் இன்டைரக்டாக சொல்கிறார். ஏன்னா தன்னோட தொண்டர்கள், ரசிகர்கள் இப்பொழுதே வந்து அவங்க வந்து இந்த சரிபார்ப்பை எல்லாம் சரிப்படுத்திக்கிட்டால் எலெக்ஷன் அப்போ கூட்டமாக சென்று பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தலாம் அப்படின்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ அது அரசியலாக தானே பார்க்க முடியும். இப்போ ஏன்னா இவர் சொல்ல வர்றது வந்து எஸ்ஐஆருக்கு எதிராக பேசினாலும் கூட, இப்போ நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க விஷயம் இருக்குல்ல, இப்போ 2 கட்சிக்கு போட்டி அப்படின்னு சொல்கிறேன். அதே போல் தொடக்கத்திலே சொல்லியிருந்தாரு, யார் பண்ணுவாங்கன்ட்டு நான் சொல்லி தெரியவா வேணும் அப்படின்ட்டு. நிறைய கருத்துக்கள் வந்து எஸ்ஐஆரை தாண்டி அரசியல் கருத்துக்களாக சொல்கிறது வந்து அந்த ஜென்சின்னு சொல்கிறது கூட அந்த வாக்குகளை வாங்கணும், இல்லைனா இந்த வாக்குகள் எனக்கு அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு காரணத்தினால தான் சொல்கிறாருன்னு எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பாக திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருப்பது ஆட்சியை பிடித்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக தவிர மற்றவர்கள் போல் என்ன சொல்கிறது ப்ராக்சியாவோ இல்லை ஓட்டை ஷேர் பிரிக்கிறதுக்காக அவர் வரல. அவரோட எய்ம் வந்து நான் வரணும், ஆட்சியை பிடிக்கணும், மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும். அதுக்கு அவர் வந்து முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா அவரோட தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அது ஆல்ரெடி அவங்க டீம்ல அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அடுத்தது வந்து முக்கியமானது வந்து ஓட்டு. அவர் ஆட்சிக்கு வரணும்னா அவருக்கு தேவை ஓட்டு. அந்த ஓட்டு ரிலேட்டடா தான் இந்த எஸ்ஐஆர் வந்துருக்கு. இந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் தெளிவான நகர்வை எடுத்து வைத்திருக்கிறார்.
அந்த வீடியோ வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நான் பார்த்தேன், சர்வரு கிராஷ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு உதாரணம். அவரோட தொண்டரை ஜென்சி, குறிப்பாக வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஜென்சி ஏன் சொல்றாங்கன்னா, விஜயோட இப்போ ஒரு பவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜென்சி, அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வந்து ஒதுங்கி இருந்திருக்கலாம், இல்லைன்னா நம்ம ஓட்டு போடணுன்ட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த அந்த நேரத்தில் வந்து அவங்க மனசுக்கோ இல்லைனா வந்து காதாலேயோ இல்லை நேரடியாக பார்க்கறதுனாலையோ ஏதோ ஒரு கட்சிக்கு போட்டிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கலாம்? ஓகே, பாலிடிக்ஸ்னா என்னது? இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு ஜென்சி இல்லை ஒரு டீனேஜ் கிட்ட போயிட்டு நீங்கள் மைக் பண்ணிட்டீங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல்னா என்ன ப்ரோ அப்படின்னீங்கன்னா, அரசியல்னா ப்ரோ சாக்கடை ப்ரோ, அதெல்லாம் வேணாம் ப்ரோ. அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் லேடிஸ் கிட்ட போய் கேட்டாலும் அரசியலையா, இல்லை வேண்டாம், அது ஒரு சாக்கடை, அதுக்குள்ளே நாங்கள்லாம் போக மாட்டோம். அவங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ், அதாவது அரிஸ்டாட்டில் ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காரு, மனிதர்கள் இயற்கையாகவே அரசியல் ஜீவிகள். எல்லா மனுஷனுக்கும் அரசியல் ஞானம் இருக்கு. அந்த ஞானம் வந்து எப்பொழுது வெளிப்படும் என்றால், அவர்களுக்கான தலைவர்கள் வரும்பொழுது அவர்கள் விழித்து கொள்வார்கள். அந்த நேரத்தில் மாற்றங்கள் நடக்கும். இதுதான் உலக வரலாறு. இதுக்கு எக்ஸாம்பிள் அண்ணா, எம்ஜிஆர், இவங்க எல்லாமே எக்ஸாம்பிள். சரிங்களா? இப்போ அரசியலை வந்து சாக்கடையா பார்த்திருந்த இளைஞர் கூட்டம் இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த சாக்கடையை நான் சுத்தம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் வந்திருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னா, விஜய் அவர்கள் சினிமா துறையை விட்டு அரசியல் என்னும் சாக்கடையை தூய்மைப்படுத்த போறேன்னு வந்துட்டோன்னே இந்த இளைஞர்கள் கூட்டம், குறிப்பாக இந்த 18 to 40, குறிப்பாக ஜென்சி, வெரி பவர்ஃபுல் இந்த வேர்ல்டு, அவங்க தான். சரிங்களா? இளைஞர்களில் நீங்கள் ஜென்சி எல்லாம் தடுக்கவே முடியாது. இப்போ அந்த ஃபோர்ஸ் என்ன நடக்குதுன்னா, இத்தனை நாள் சாக்கடை என்று ஒதுங்கி இருந்த கூட்டம் இன்றைக்கு அவருடன் சாக்கடையில் இறங்கி இதை நாங்கள் செய்ய போகிறோம் என்று இறங்கிட்டாங்க. இறங்கினவங்கள நல்வழிப்படுத்தணும், அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் அவேர்னஸ் தெரியணும், அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும்னா என்னென்ன ஸ்டெப், மக்கள் பிரச்சனையே பேசணும், மக்கள் பிரச்சனையே பேசணும், அதுக்கப்புறம் ஓட்டு உரிமை இருக்கணும். சரிங்களா? மக்கள் பிரச்சனையை ஆல்ரெடி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது ஓட்டு உரிமை ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அந்த ஓட்டு உரிமையில் எதனா சிக்கல் வருமா, ஏதாவது பிரச்சனை வருமா, அது எதுவும் நிகழ்ந்துவிடக்கூடாதுன்றதுக்கோசம் தான் குறிப்பாக இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கார். அதுக்கான இம்பேக்ட் பெரிய அளவில் இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான சிறு உதாரணம், வீடியோ வெளியிட்ட கொஞ்ச நேரத்திலேயே சர்வர் கிராஷ் ஆயிருக்கு. அப்படின்னா அவரோட தொண்டர்கள், அவரோட ரசிகர்கள், அவருக்கு பின்னால் இருக்கும் பெண்கள், இவர்கள் எல்லாம் படித்தவர்கள், குறிப்பாக படித்தவர்கள், இவங்க எல்லாம் வந்து தே ட்ரைங் டு ரீச் அவுட் தி வெப்சைட். அவங்க வந்து அந்த வெப்சைட்டுக்கு போகிறாங்க, சேஞ்ச் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதனால தான் இந்த மாற்றம், அதாவது சர்வர் கிராஷ் ஆகிருக்கும். நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். இது வந்து நிஜமாக பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அதாவது விஜய்ன்ற ஒரு ஃபோர்ஸ் நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த எஸ்ஐஆர், நான் வந்து இந்த எஸ்ஐஆரை பேஸ் பண்ணி என்ன சொல்கிறேன்னா, அவர் ஒரு ஸ்டெப் எடுக்கும் போதும் அதுக்கான இம்பாக்ட் பெருசாக இருக்குது. இப்போ வாக்குகளாக வந்து உயருமா? ஏன்னா எப்பயுமே வந்து 74%, அதுக்கு பிறகு 71, 70 அப்படிங்கிறதுலே இருக்குது. இப்போ வந்து வாக்குகளாக உயர்னா தானே தாவேக்காவுக்கு வாக்குகள் வந்து அதிகரிக்க முடியும் அப்படின்னு ஒரு பார்க்க முடியுது. நிச்சயமாக வரும். நிறைய ஜேர்னலிஸ்ட், நிறைய சீனியர், ஜூனியர் எல்லாருமே, நிறைய பேர், எல்லாரும் இல்லை, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு ஒரு போகிற போக்கில் அவங்க பேஸ்ட் ஆன் தேர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு கருத்தாக கூட இருக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். என்னோட வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து கூடுகிற கூட்டம் தான். அதுக்கு மேலே நம்ம எப்படி பார்க்கணும்னா, மாற்றத்தை தேடுகிற கூட்டமாக நான் பார்க்குறேன். தமிழ்நாடோட ஓட்டிங் மொத்தம் பர்சன்டேஜ் எல்லா எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 70 போவாங்க. சரிங்களா? மொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக 70% போலாவும். 100ல் 70 பேர் போடுறாங்க, 30 பேர் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்கலாம். வெளிநாட்டில் இருக்கலாம், வெளி மாநிலத்தில் இருக்கலாம், இல்லை வந்து எலெக்ஷனை புறக்கணிச்சிருக்கலாம், இல்லை சில பேருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம், பல காரணம் இருக்கும். நம்ம 19 இந்த 30% பாய்காட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஆனால் அந்த 30%ல் ஒரு சாலிடாக ஒரு 15% வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாத கேட்டகரியாக தான் நம்ம பார்க்கணும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது, நான் ஓட்டு போட்டு என்ன நடக்க போகுது, இப்படியே தான் இருக்க போகுது, மாற்றம் வரப்போகுது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா they don't have இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து லீடர் பேஸ் தான். நீங்கள் அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர், ஏன்னா மாஸ். சரிங்களா? அப்புறம் கலைஞர் வந்தார், அதுக்கப்புறம் நம்ம கண்ணால் பார்த்த ஜெயலலிதா அம்மா. தமிழ்நாடு வந்து மாஸ் லீடர் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு மாநிலம்.
அதுக்கோசம் மக்கள்லாம் வந்து முட்டாள் கிடையாது. மக்கள் வந்து அவங்க லீடர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா பார்ப்பாங்க. தமிழ்நாடு மக்கள் எப்படின்னா, என்ன ஆள்பவர் அவர் வந்து ஒரு மாஸ் லீடரா இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு மாஸ் லீடரா இருந்தாதான் எனக்கான நல்லதை செய்ய முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். காமராஜர் வந்து ஒரு மாஸ் லீடர் நம்மலாம் பார்க்கல சரிங்களா. அவர் வந்து கிங் மேக்கர் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அவர் நிறைய பிரதமர்களை உருவாக்கியவர். அப்படிப்பட்டவரை டிஎம்கே வந்து தோக்கடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல தோக்கடிக்கிறாங்க. எப்படின்னா அண்ணாதுரைன்றது வந்து ஒரு என்ன சொல்றது, நம்மளோட ஐகான், தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ஐகான் அவர் தான் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்தவங்க தான். ஆனா அண்ணாதுரைக்கு யார் பக்க பலமா இருந்தது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து மாஸ் க்ரௌட் புல்லர். நீங்க அண்ணாதுரை பேச்சை வந்து 30 மினிட்ஸ் கேட்குற கூட்டம், 30 மினிட்ஸ் 1 hour 2 hour கேட்குற கூட்டம், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பேசுற ஒரு 5 மினிட்ஸ் கோசம் வெயிட் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் இஸ் த, அதாவது அண்ணாதுரை வந்து இஸ் த லீடர். அவர் வந்து ஒரு பெரிய லீடர். அவர் வந்து அந்த பார்ட்டியை வந்து கொண்டு போறாரு, புரியுதுங்களா. அப்போ வந்து எம்ஜிஆர்ன்ற ஒரு மேசிவ் மாஸ் கரிஸ்மா அது என்ன பண்ணுதுன்னா, அந்த பேச்சை கேட்கறதுக்கோசம் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி வைக்குது. அது அண்ணா எம்ஜிஆர் சரிங்களா. அண்ணா வந்து பொலிட்டிக்கல் லீடர், எம்ஜிஆர் வந்து மாஸ் க்ரௌட் புல்லர். அன்னைக்கு எம்ஜிஆருக்கு எப்படி மாஸ் க்ரௌட் புல்லிங் இருந்ததோ, ஒரு டிகேட், ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா உலகம் நிலவரமே மாறும். இப்போத்தி கல யதார்த்தம் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ எப்படி இருக்கு தமிழ்நாட்டில் வந்து மாஸ் லீடர்ஷிப் இருக்கா என்ற கேள்வி வரும்போது, இப்போதைக்கு தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிற ஒரே லீடர் திரு மு.க. ஸ்டாலின். மற்றபடி வேற என்ன லீடர்ஷிப் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இருக்கு? ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் மக்கள் ஏத்துக்கினாங்க, ஸோ அவர் ஒரு லீடர் சரிங்களா. ஆனா நீங்க மாஸ் பொலிட்டிக்கல் லீடர் அண்ணாதுரை மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி ஒரு மாஸ் லீடரானா அது வந்து இல்ல. ஏன்னு சொல்றேன்னா, இப்போ நீங்க டிஎம்கேவே பாத்தீங்கன்னா தே டிபெண்ட் ஆன் அலையன்ஸ். அவங்க வந்து ஒரு டிஎம்கேவே வந்து ஒரு அலையன்ஸ் பேஸ்ட் வின்னிங் பார்ட்டி தான். இப்போ நான் ஏன் விஜய் வந்து ஒரு இம்பாக்ட் நான் சொல்றேன்னா, த கிரவுட் கம்மிங் ஃபார் ஹிம். அவருக்கு வர கூட்டம், அவருக்கு வர கூட்டத்தெல்லாம் நீங்க சாதாரணமா நீங்க எடுக்க முடியாது. விஜய் வந்து மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, டிஃப்ரெண்டா பாக்குறாங்க. இப்போ நீங்க ஒரு டிஎம்கே தொண்டர்கிட்ட, அதிமுக தொண்டர்கிட்ட போயிட்டு நீங்க உங்க தலைவர் ஸ்டாலின் இல்லைன்னா எடப்பாடி எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க தலைவர் சொல்லிட்டு போயிடுவாங்க. எங்க தலைவர் எங்களுக்கு ஒரே. ஆனா நீங்க விஜயை பத்தி நீங்க வந்து அவங்க கட்சி யாரெல்லாம் தமிழக வெற்றி கழக உறுப்பினரா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அந்த கட்சி தொண்டர்கள் இல்லைன்னா உறுப்பினர்கள் தான். நீங்க அவங்க கிட்ட எல்லாம் நீங்க போய் கேட்டீங்கன்னா டிஃப்ரெண்டா ஆன்சர் வரும். பெண்கள் அண்ணாவா பாக்குறாங்க, சில பேர் வந்து தலைவரா பாக்குறாங்க, சில பேர் இன்னும் ஃபேனா தான் இருக்காங்க அவருக்கு. உண்மையா தான் சொல்றேன். ஃபேன்ன்ற தப்பே கிடையாது சரிங்களா. ஃபேன் என்ன தப்பு? எல்லாரும் சொல்றாங்க ஃபேன் என்ன தப்பு இருக்கு? தப்பே கிடையாது. ஏதோ இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க சரிங்களா. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் வியூ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஓட் இந்த ஓட்டு வந்து எப்படி வரும்னா சாலிடாக ஒரு கன்சாலிடேட் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒரு லீடர்னு போகும்போது அந்த லீடர்ன்றது வந்து ஒரு அரசியல் கனெக்ஷன். ஆனால் எங்கள் அண்ணா சரிங்களா, எங்கள் அண்ணா அவரு இல்லை, நான் அவரோட தீவிர ரசிகர். இப்போ கூட சரி எம்ஜிஆருக்கு வயசான அவரோட தொண்டர்லாம் இருக்காங்க, ஃபேன் தான். அவங்க இன்னும் ஃபேனாக தான் இருப்பாங்க சரிங்களா. நீங்களாம் அவங்களெல்லாம் விலைக்க வாங்க முடியாது. ஃபேனா இருக்கிறதுலாம் தப்பே கிடையாது சரிங்களா. இந்த க்ரௌட் எல்லாம் ஓட்டா சேரும்னா நிச்சயமாக விஜய்க்கு வருகிற கூட்டம் எல்லாம் மாற்றத்தை நோக்கி வருகிற கூட்டம். இவர் இத்தனை நாள் எங்களுக்கு வந்து டிஎம்கே ஏடிஎம்கே எங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருந்தது. நீங்க வந்து அவுடேட்டடா ஆயிட்டீங்க சரிங்களா. நீங்க எல்லாம் ஓல்டா இருக்கீங்க. உங்களை சுத்தி அதுவும் இயற்கை தானுங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ஜென் ஜி. அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நீங்க அரிஸ்டோட்டல் இல்ல வந்து பழைய ரோமானிய கதைகள் இதெல்லாம் பேசுனீங்கன்னா they don't listen. பேச்செல்லாம் இப்போ விஜய் வந்து 10 மினிட்ஸ் ஸ்வீட்டா ஏன் பேசுறாருன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் they don't want to listen 30 மினிட்ஸ், அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேச்செல்லாம் எங்களுக்கு வேண்டான்னு வாங்க. ஏன்னா எல்லாமே ஆன்லைன்ல கிடைக்குது. இப்போ விஜய் உக்காஞ்சி அவரு இதெல்லாம் அவர் பேசுறதுனால மக்கள் வந்து என்ன சொல்ல, குறிப்பா யங்ஸ்டர்ஸ் ஜென்சி வந்து உக்காஞ்சி ரசிக்க போறாங்கன்னா ரசிப்பாங்க. பட் தேவையில்ல, அவங்களுக்கு தேவை கண்டென்ட். ஓகே, திரு விஜய் அவர்கள் 10 நிமிடம் பேசுறாரா, என்ன பேசுறாரு, எஸ்ஐஆர் பத்தி பேசுறாரா, ஓகே எனக்கு இது போதும். தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருக்கா, எனக்கு இது போதும். என்னை வந்து உற்சாகப்படுத்துற மாதிரி 4 வரிகள் பேசுறாரா, எனக்கு போதும், இது போதும். நீ வந்து ஏன்னா ஜெனரேஷன் மாறுது. நீங்க அண்ணா காலத்துல இருந்த 2 நாள் 3 நாள் நாங்க பேசணும் அப்படின்றது அந்த காலம், டெக்னாலஜி வேற. ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் டெலிவிஷன், அதுக்கப்புறம் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் வந்தபோது கம்மியாச்சு, ஷ்ரிங்க் ஆச்சு சரிங்களா. 1 டே ஆச்சு, 10 நாள் இருந்தது 1 டே ஆச்சு. இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு சரிங்களா. தட்ஸ் இட். ஸோ
விஜய்க்கு இருக்கிற பவர் என்னன்னா ஜென்சி அப்புறம் அடல்ட்ஸ் தே நோ த டெக்னாலஜி சரிங்களா. அவங்களுக்கு வந்து நல்ல அறிவு இருக்கு சரிங்களா. 100 பேர் கூடுற இடத்துல 10 பேர் சில என்ன சொல்றது இது மாதிரி மரத்தை பூச்சி தொங்குறதுனாலயோ கிளைய பூச்சி இது பண்றதுனாலயோ அதெல்லாம் தற்கூரின்னு சொல்ல முடியாது. அது ஆடிசிட்டி லைக் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல என்ன ஒரு ஒரு திருவிழாக்கு போறோம்னு நினைச்சிட்டு தே என்ஜாயிங். கீழே இருக்கிற மக்கள் வந்து எல்லாருமே அப்படி பண்ணல. 1-2 பேர் பண்றது வந்து தட்ஸ் ஃபைன். விஜய் வந்து போயிட்டு அவங்களெல்லாம் கண்டிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. தேவையில்லை. அவர் சூப்பரா பண்றாரு. ஏன்னா அவருக்கு அவரோட ரசிகர் பல்ஸ் ரேட் அவருக்கு தெரியும் சரிங்களா. அவர் ரசிகரை எப்படி கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து தெளிவா இருக்காங்க. விஜய் பர போட்டி எல்லாம் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்கிற கூட்டம். அந்த கூட்டத்தை விஜய் தூண்டிவிட்டார். இத்தனை நாள் ஓரமாக அரசியல் என்னும் சாக்கடையில் எங்களுக்கு நாங்க வரமாட்டோம், அது ஒரு சாக்கடன் ஒதுங்கி இருந்த கூட்டம் இன்று விஜய் நான் அந்த சாக்கடையை சுத்தப்படுத்த போகிறேன் என்று சொல்லிவிட்டார். அவரும் அந்த சாக்கடையில இறங்கிட்டார். இத்தனை நாள் வந்து ஒதுங்கி இருந்த கூட்டம் அவருடன் அந்த சாக்கடையில் இறங்கி விட்டது. ஒரு கை பார்த்துலான்ட்டு மொத்த கூட்டமும் இறங்கிருச்சு சரிங்களா. அதனால நான் சொல்றேன், இன்னொன்று நல்லா சொல்றேன் பார்த்துக்கோங்க. நீங்க விஜய் ரசிகர் தற்கூறின்றீங்களே, அந்த விஜய் ரசிகர்கள் இரவு முழுவதும் தூங்காமல் பணத்தை எடுத்துன்னு போயிட்டு பேனர் வச்சு பால் அபிஷேகம் பண்ணி ஒரு நாள் லீவ் போட்டு போறவங்க 10 நிமிஷம் லைன்ல நின்று விஜய் ஓட்டு போட மாட்டாங்களா? நீங்க சொல்றீங்களே கூட்டம்ட்டு அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு. விஜய் மறுபடியும் சொல்றேன், ஆணித்தரமாக சொல்கிறேன், விஜயை பார்க்க வரும் கூட்டம் அந்த கூட்டத்தில் 90% விஜய்க்கு ஓட்டாக மாறும். அந்த 10% வந்து மற்றவங்களா இருக்கலாம், பிஜேபி டிஎம்கே ஆடியன்ஸாக இருக்கலாம். 80 to 90% அந்த கூட்டத்தில் வரும் வாக்குகள் அனைத்தும் நிச்சயமாக ஓட்டாக மாறும். என்னோட கருத்துப்படி இந்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் 80 to 85% மொத்த போலிங் ஆகும். அதுக்கான ஒரு பிள்ளையார் சுழியை தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் எஸ்ஐஆர் அவேர்னஸ் வீடியோ மூலியமாக அவரோட தொண்டர்களை இந்த எஸ்ஐஆர் விழிப்புணர்வு வீடியோ அவங்கள இன்னும் நல்லா தூண்டி விட்டுருக்கு. தப்பே இல்லை, தூண்டி விட்டுறதுல தப்பே இல்லை. ஏன்னா அவர் வந்து தவறான காரியத்துக்கு தூண்டி விடல, அவர் நல்ல விஷயத்துக்கு தான் தூண்டுறாரு. இன்னொன்று வந்து இதை வந்து எல்லா பப்ளிக்கும் அவேர்னஸாக எடுத்துக்கணும். ஒன்லி நாட் ஃபார் விஜய் ஃபேன்ஸ், எல்லா பப்ளிக்கும் வந்து. ஏன்னா நம்ம கடமை எலெக்ஷனில் ஓட்டு போடுறது வந்து ஒரு நம்ம கடமை. எல்லா பப்ளிக்கும் வந்து ஓட்டு போடணும். 100% ஓட் போலிங் ஆகணும். ஸோ பார்ப்போம். கண்டிப்பாக இது ஒரு பெரிய அவேர்னஸ் வீடியோ தான் இது. சரி சார், எவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.